तुकाराम तुकारामा तुकाराम तुकारामा नाम घेता कापेय मा नाम घेता कापेय मा धन्य तुको बा समर्थ जेने केला हावी पुरुषार्थ जेने केला हा पुरुषार्थ धन्य तुको बा समर्थ जली दगडा सहित वया जली दगडा सहित वया तारियेल्या जैसा लाया तारियेल्या जैसा लाया धन्य तुको बा समर्थ म्हणे रामेश्वर भट्ट द्विज म्हणे रामेश्वर भट्ट द्विज तुका विष्णू नाही दूजा तुका विष्णू नाही दूजा धन्य तुको बा समर्थ. அதுக்கப்புறம் யாரை ஸ்துதி பண்ணுறாருன்னா நாரதரை ஸ்துதி பண்ணுறார். பக்த விஜயம்னா பக்தனை ஸ்மரிக்காமல் பக்த விஜயம் உண்ட தேவரிஷிர் நாரதஸ்ததா தேவரிஷினாம்ச்ச நாரதா விபூதி யோகத்திலே சொல்கிறார் பகவான். தேவரிஷிகளில் நாரதராக நான் இருக்கேன் அப்படின்னா நாரதர் எப்பேற்பட்டவரா எப்பேற்பட்டவன் ஹாத்தி घेऊनी ब्रह्मवीणा सदा वर्णित भगवद्गुणा जीच्या कृपेने कवी नाना काव्य रचना बोलती. அவருடைய கிருப்பை இருந்ததுனால தான் நான் இதை செய்கிறேன். அதனால நாரதரை இது வியாச பீட்டமாக வரலை. மகிபதி மகாராஜ் நாரத பீட்டமாக வரார். அவர் புகழ பாடுறேங்கிறார், சொல்கிறேன்னு சொல்லலை. நாரத பீட்டமாக வர அவர் நாரதரை ஸ்மரணம் பண்ணிட்டு மேற்கொண்டு கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். மேற்கொண்டு சொல்றார், ஆதா சத்குரு துகாராம சமர்த்த தயாசி மாஜா பிரணிபாத ஜாச்சேனி அவதார घेऊनी மிருத்யுலோகாந்த தாவிலே பக்தி பந்த சாதகா. ஒரு பெரிய மகான் இருந்தாருப்பா. யாருன்னா சமர்த்த துகாராம்.
சமர்த்த ராம்தாஸ் தானே சொல்லுவார். 2 பேருக்குமே சமர்த்த பதம் உண்டு. धन्य तुको बा समर्थ समर्थ, धन्य तुको बा समर्थ समर्थ. रामदास समर्थ रामदास, तुकाराम महाराज समर्थ तुकाराम महाराज. ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பிக்கிறார். ஆதா சத்குரு துகாராம சமர்த்த சமர்த்த துகாராம். அவர் என்ன செஞ்சார்? தியாசி மாசா பிரணிபாத்த, அவருக்கு நமஸ்கரிக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு நடுக்கமாக இருக்கு. நான் எதையோ சொல்லி அவரை அவமானப்படுத்தாமல் இருக்கணும். உயர்ந்த விஷயத்தை உயர்ந்த சப்தங்களால் சொல்லணும். அவரை காலம்பி விடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவருக்கு பாத பூஜை பண்ணு சொல்லணும். பெரிய வாழ்க்கை பாத பிரக்ஷாலனம் பண்ண. பாத பிரக்ஷாலனம் கால் அலம்புறது 2 ஒன்று தானே. நான் அப்படி கேட்காத. தண்ணி அப்படின்னு கேட்கறதுக்கும் தீர்த்தம் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பெரியவரே இங்கே வாரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தாத்தா வாங்கோ சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையான்னு. எல்லாத்துக்கும் சப்தம் இருக்குது அலங்கரிக்கிறதுக்கு. இந்த சப்தத்தினால அந்த வஸ்துவுக்கு கௌரவம் சேர்க்கணும். அலங்காரிக்கமான சப்தம் வேணும். அர்த்தம் பேசினா புரியாது, அது கௌரவமாக இருக்கணும். எங்கள் ஊரில் ஒய் சேர்த்தா கௌரவம், தஞ்சாவூரில் ஒய் சேர்த்தா அகௌரவம். வரும் வாய்னா என்னது வாய்ங்கிறா கோந்துரும் வாழ்க்கை. எங்கள் ஊரில் வரும் வாய்னா ஒன்றும் சொல்ல மாட்டா. ரொம்ப மாதிரி ரொம்ப அப்படி வரவேற்பும்பா. வரவே எப்படி இருக்கே வே வரோம் 100 வாய் சொல்லிடுவா. பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி மரியாதை அவமரியாதை வார்த்தைகள்லாம் தவிர்த்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய கௌரவமான வார்த்தைகளை எடுத்து அந்த வார்த்தைகள் அவர் குணத்துக்கு நிகராக போட்டு, லேசுப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு காவியத்தை அதுவும் ஒரு மகாபுருஷரை வர்ணிக்கணுமானால் லேசுப்பட்ட விஷயம் இல்லை. மௌலி சொல்லிட்டார், பேசாமல் இருந்துரும். நீ மாட்டு வர்ணிக்கிற என்ன தங்கத்துக்கு வெள்ளி முலாம் பூசிடாத, நீ மாட்டு வர்ணிக்கிற என்ன முத்துக்கு பாலிஷை போட்டுறாத, கரகரன்னு ஆயிட போகிறது. ஜாகிரதை. காசாடே பந்தரையா ரஜத்தவனி தைஷி ஸ்துதிச்சி போலனி. என்ன செய்ய பேசாமண்ணா, உனக்கு சாமர்த்தியம் இல்லைண்ணா. உக்யாச்சி மாதா டி விஜயச்சரணி ஹேச்சி பலே. சும்மா ஏதோ பெருசாக சொல்ல போறேன்னு நினச்சிட்டு பப்பரை பேனத்தியா பேசாத, அபச்சாரமாயிடும். ஜாகிரதை. அதனால பேசாமல் வாயை முண்டு அவருடைய சரணத்தில் உன் சிரசை, அவருடைய சரணத்தில் உன் சிரசை வச்சிரு. உக்யாச்சி மாதா மூச்சு. இதுதான் சூரியன் அப்படின்னு டார்ச் லைட் வச்சு காட்டுற மாதிரி ஆகிடும். நீ பேசாமல் இருந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாருக்கு தெரியாதா? இப்போ சூரியன் டார்ச் லைட் விட்டு காமிச்சா ஹேளனமாக போயிடும். சூரியனை ஹேளனப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். நீ நகைப்புக்கு உட்பட்டவனாகிடுவேன். இப்போ சூரியனை வர்ணிக்கும் போது இதான் சூரியனாக்கம், எல்லாரும் பார்த்துக்கோங்கோ. அந்த கிழக்க பாருங்கோ. எங்கே திரும்ப கிழக்க சூரியன் இருக்கிற இடம் தெரியாதா? மறைஞ்சிருக்காரா? அதனால எப்போ பக்தி இருக்குமோ அப்பயே பக்தால புரிஞ்சுடலாம். காவியம்னு எழுதும்போது அந்த பக்தியை குறைச்சிடக்கூடாது. அதனால தயாசி மாசா பிரணிபாத். துக்காராமா எனக்கு சக்தி கொடுப்பா, உன்னை பற்றி எழுதுறதுக்கு நீயே எனக்கு சக்தி கொடு. ஜானே அவதார கே உனி மிருத்யுலோகாந்த தாவிலா பக்தி பந்த சாதகா. சாதகர்களுக்கெல்லாம் இதுதான் பக்தின்னு ஒரு மார்க்கத்தை காமிச்சாரே, அப்பேற்பட்டவர் இந்த மிருத்யுலோகத்தில் அவதாரம் பண்ணாரே. அதை நான் சொல்ல வேண்டாமா? எனக்கு ஆசையாக இருக்கேன். சொல்லுன்னு ஹிருதயம் துடிக்கிறதே. சொல்லணும்னா எனக்கு அப்பேற்பட்ட சக்தி வேணும். ஏன் சொல்லணும்னா அவரை பற்றி சொல்லணும் ஆசை. ஏன்னா
சொல்லாமல் இருந்தால் பாவுக்காலுக்கு புரியும், சொல்லாமல் இருந்தால் மற்றவர்களுக்கு புரியாது, தெரியாது. துக்காராம்னு ஒருத்தர் தெரியணுமே, என்ன படம் எடுத்தாலும் ஜனங்களுக்கு போய் சேரணுமே. சந்த துக்காராம்னு இப்போ படம் பார்த்துட்டு வந்தோமே, நல்லா எடுத்திருக்கார், ஆனால் போய் சேரணுமே. எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு? அப்படியா? அது 1956 இந்த விஷ்ணு பாங்கடி. ஐயோ, அது பழைய கதை அப்போ, அந்த படம் இல்லை. பின்ன இது புது படம். துக்காராம்னு 2025 ஜூன் ரிலீஸு, ஹிந்தியில் இருக்கு. எனக்கு புரியாது. புரிய வேண்டாம்ப்பா, அங்கே போய் அவர் பாவத்தை பார். நீ எல்லா படமும் புரிஞ்சு தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிய. புரியாத படத்தெல்லாம் 3 தடவை போய் பார்த்து புரிஞ்சுக்கிற இல்லையா? என்னவோ புரியல, 2வது தடவை போகிறேன். ஒரு நடிகர் இருக்காராம், அவர் படத்தை 10 தடவை பார்த்தாதாலும் அப்பயும் புரியாதான், புரியாமையே படம் இருப்பாராம் அப்படின்னு ஒரு நடிகரை சொல்லுவா. அப்படி அதெல்லாம் புரியாமல் பார்க்குறேன்னா பாஷை புரியாட்ட பரவாயில்ல, துக்காராம முன்னிட்டு ஹிந்தி கற்றுக்கோ, போய் பாரு, உனக்கு ஹிந்தி புரிய வைப்பார். ஏன்னா துக்காராம் மகாராஜ் காதுக்கு சொல்ல மாட்டார், ஹிருதயத்துக்கு சொல்லுவார். காதுக்கு சப்தம் கொடுக்குறவாள்லாம் லௌகிகால், ஹிருதயத்துக்குள்ள சப்தம் போய் கொண்டு போய் சேர்க்கிறவா அவதார புருஷர்கள். இப்போ நான் இதை படிக்கிறேன்னு புது பாஷை மாதிரியா இருக்கு, நமக்கு புரியறதே. எனக்கே புரியுது, எல்லாருக்கும் புரியும். எனக்கு அதுதான் பேராமீட்டர், எனக்கு புரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் புரியும். தியானி அவதார கேவுனி மிருத்யுலோகாந்த், அவதார மிருத்யுலோகத்தில் வந்து எடுத்திருக்கார். டாவிலா பக்தி பந்த சாதகா, சாதகர்களுக்கு பக்தி பந்தத்தை காமிக்கிருக்கார். எப்பேற்பட்ட சாதனை பண்ணினார். யோக யாகாணி விரத கலியுகி நவேச்சி யதாஸ்தித. முடியலப்பா யாருக்கும் இங்கே. நீ யோகம் யாகம் யஜ்யம் சொல்லலாம், யதாஸ்தித உள்ளது உள்ளபடி யாருக்கும் பண்ண முடியலை, கலியில முடியலை. யதாசக்தி அப்படி சொல்லு, ஆனால் பண்ண முடியும். யோகா சொல்லிக்கலாம், யதாஸ்திதி பண்ண முடியல. அதுக்குள்ள சரீரமும் இல்லை. கீழே உட்காராதேங்கிற டாக்டர், அதை சாப்பிடாதேங்கிற டாக்டர், சாப்பிடாமையே இருக்காதேங்கிற டாக்டர். ஏகாசி விரதம்னா நான்லாம் இருக்க முடியாது சுவாமி, நான் 8 மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். ஏகாசி விரதமா இதெல்லாம் எந்த காலத்தில் சொல்லின்னு இருக்கேள் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாச்சு. கீழே உட்காந்துட்டு பாத பூஜை பண்ண முடியலை. ஆச்சாரிய பீட்டங்கள்லே சேர் வச்சுக்கோங்கன்னு ஆச்சாரிகளே சொல்கிற நிலைமையில தான் சரீரஸ்திதி இருக்குது இல்லையா? பாத பூஜை பாதுக்கே கீழே இருக்குது, பூஜை பண்ணுறவர் சேரில் உட்காந்துருக்கார். இது பாவமாக கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் சரீரம் அப்படி தானே இருக்கு. ஆச்சாரியாலே சரின்றார், கரெக்டு. அவன் பாவமாக வரான் இல்லையா, உட்காந்து பண்ணட்டும்பா அப்படி சொல்கிறா. பூஜைக்கு ஆச்சாரியில் என்ன இடத்துல இருக்கோ அதே மாதிரி கீழே சேரில் உட்காந்து சொல்கிறா. கொஞ்சம் ஓரமாக போட்டுக்கோங்க சேரை, பரவாயில்ல உட்காந்துக்கோங்க சொல்கிறா. கட்டு இல்லாமல் தூங்க முடியல, தலைக்கு தலகாணி இல்லாமல் தூங்க முடியல. எங்கே போனாலும் மாத்திரை பெட்டியை கொண்டு போய் இருக்க வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் ஒரு மாத்திரை டப்பா. ட்ரெயினில் அப்பா அம்மாரா சொல்லுவார், நான் நீ கணக்கு பண்ணேன்டா, சாப்பிட்டு எல்லாரும் ஒரு கவர் எடுக்கிறான். நான் தான் இல்லை, 40-50 வயசுக்கு மேலே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கவர் வச்சுருக்கா. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஒரு கவர், அதில் ஒன்று இதில் ஒன்று 1-2லாம் இல்லை, ஒரு 4-5 மாத்திரை சேர்த்து வச்சு தண்ணியை போட்டு குடிச்சுண்டு. இந்த சரீரஸ்திதி எல்லாருக்கும் வந்துருக்கு, வரப்போகிறது. சௌக்கியமாக இருக்கிறவாள் ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் சௌக்கியமாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த ஸ்திதி வந்தாப்பில் நமக்கு பாரமார்த்திக நஷ்டமாகக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனை. நீ யோகத்தை மாத்திரம் நம்பின்னு இருந்த, யாக மாத்திரம் நம்பின்னு இருக்கேன்னா யதாஸ்திதி பண்ண முடியலையே, அதுக்கு என்ன செய்ய? அப்போ உனக்கு வேண்டாமா? கதி இல்லையா உனக்கு? कर्म धर्म नवती सांगे उन्यांगे पतन
உண்யாங்கே பத்தன கர்ம தர்ம நவோதி சாங்க. சொன்னபடி செய்ய முடியலங்கிறதான் பிரச்சனையே தவிர செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லைங்க யாருக்கு. சொன்னபடி செய்ய முடியல, உண்மையை ஒத்துக்க வேண்டிதான். உண்டா இல்லையா? விவரம் நான் இது ரொம்ப விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விவரம் புரிஞ்சவாளுக்கு மனசை தொட்டு சொன்னால் ஆமாம் தான் சொல்ல. சும்மா அபிமானத்தை வச்சுட்டு அதெல்லாம் இல்லையாகாம் அப்படின்னு சொன்னால் சரி, அப்போ மொல்ல புரிஞ்சுட்டு வாங்க, மொல்ல புரிஞ்சுட்டு வாங்க. யோக யாக ஆணி விரத கலியுகி நவேச்சி யதாஸ்தித. விரத்தமே வச்சுக்கோங்களேன், ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் தெரியுமா? தசமி ஏக்க வேலை புக்தி. தசமிக்கு ஒரு வேளை தான் சாப்பிடலாம். ஏகாதசி ஃபுல்லாக பல்லில் தண்ணி படக்கூடாது. எங்கள் கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார், எங்கள் பெரியப்பா. எச்சில் விழுந்தால் துப்பிடுவாரே தவிர முழுங்க மாட்டார். அந்த அளவுக்கு விரதம். துவாதசி எப்போவுமே வைஷ்ணவாளுக்கு எப்படின்னா சேஷத்தை வச்சுருப்பா. ஏகாதசியோட சேஷம்தான் துவாதசி வச்சுருப்பா. இந்த சேஷம்னா துவாதசி சீக்கிரமே முடிஞ்சிடும். காலையில் அங்கே டயம் விடுறதுக்குள்ளே துவாதசி பாரணை பண்ணி தீரணும். துவாதசி திரையோதசி ஆகிட்டு துவாதசி பாரணை பண்ணால் அது சரி வராது. 10 மணி சாப்பாடெல்லாம் சரி வராது. துவாதசி எப்போ முடியாது? காலையில் 6:30 மணிக்கு துவாதசி முடியாதுன்னா 6 மணிக்கு சாப்பிட்றணும். ஏகாதசி எப்படி விரதமோ துவாதசியும் விரதம். விரதம்னா பட்டினின்னு அர்த்தம் இல்லை, கொள்கைன்னு அர்த்தம். ஏகாதசி சாப்பிட மாட்டேன்னு கொள்கை, துவாதசிக்குள்ளே சாப்பிடுவேன்னு கொள்கை. துவாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவா இல்லாதவா கூட துவாதசியை விரதமாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அது நான் சொல்லலை, அடியனுக்கு கருணாகராச்சாரியா சொன்னார். இதை வைஷ்ணவால்கிட்ட ஒரு இது இருக்குது, துவாதசியும் தனி விரதம் அப்படின்னு சொன்னார். அப்படி கூட சம்பிரதாயத்தில் வச்சுருக்கா. ரெண்டுமே முடியலையே. 6:30 மணிக்கு சமைச்சு அகத்துக்கீரையோட நெல்லிக்காய் கறியோட அங்கே சபந்தி பூஜையேத். ஒத்தையில் சாப்பிடக்கூடாதுன்னு வேறு சட்டம். 4 பேரை உட்காந்து வச்சு தான் சாப்பிட்ணும். சரியா போச்சு. மாமி சமைக்கணும், 4 பேரை கூப்பிடணும், அவா டயத்துக்கு வரணும், நானும் டயத்துக்கு சாப்பிட்ணும். முடியுமா? நான் என்ன சொல்கிறேன்? அதைத்தான் சொல்கிறேன். யதாஸ்திதியில் இன்றைக்கி துவாதசி பாரணன்னு பண்ணுறோம், இன்றைக்கி ஏகாதசி விரதம்னு பண்ணுறோம். ஆனால் சொன்னபடி செய்கிறோமாங்கிறது கிடையாது. விரத நியமங்கள்லாம் போயிடுத்து, யோக யாகங்கள் எல்லாம் போயிடுத்து. ஏதோ யதாசக்தி படைஞ்சு இந்த சுவடுகள் இருக்கு இல்லையா, அந்த சுவடு வச்சுன்னு இருக்கான். இதை வச்சுண்டு நான் வைகுண்டம் போயிடுவேன்னு மட்டும் சொல்லாத. இதை வச்சுண்டு பின்ன எங்களுக்கு கதி. துகாராம் மகாராஜ் சொல்றார், நாம சங்கீர்த்தன தரதீல பகுத வச்சன வியாசோக்த பாகவதி. நாம சங்கீர்த்தனமே போகிறோம்ப்பா. யதாசக்தி இதை பண்ணு, நாம சங்கீர்த்தனம் பூர்ணம் பண்ண. எதெல்லாத்தையும் விட்டுடுன்னு எங்கேயும் சொல்லலை, அதையும் வச்சுக்கோங்க. விட்டுடுன்னு எங்கேயும் சொல்லலை. யதாசக்தி பண்ணு, நாமம் எல்லாத்தையும் பூர்ணம் பண்ணும். பகவன் நாமம் எல்லாத்தையும் பூர்ணம் பண்ணும். வச்சன நான் சொல்லலை, வச்சன வியாசோக்த பாகவதி. பாகவதத்தில் வியாச சொன்ன வச்சனம் இது. ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிய புனః இதமேக்கம் சு நிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. எப்போது நாராயணே ஸ்மரணம் பண்ணு. எல்லா சாஸ்திரத்தையும் பிரித்து எடுத்து மேய்ஞ்சி கடைசியில் உனக்கு சாரத்தை சொல்லியிருக்கேன். பகவன் நாமத்தை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோ. கர்மாவில் சேர்த்துக்கோ, ஆச்சமனியத்தில் சேர்த்துக்கோ, காயன வாச்சால் சேர்த்துக்கோ, கடைசியில் புரோக்ஷணம் பண்ணுறதுல சேர்த்துக்கோ. ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு புரோக்ஷணம் பண்ணு. எல்லாத்துலேயும் ஸ்ரார்த்தத்தில் சேர்த்துக்கோ. ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருத்தக் பூதான் அநேகஷா. இந்த ஸ்லோகம் இல்லாமல் ஸ்ரார்த்தம் முடியாது. ஸ்ரீ கோவிந்த 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 அப்படிங்கிற மந்திரம் இல்லாமல் அபகாவரியம் கிடையாது. இப்படின்னு எல்லா இடத்துலையும் ராமநாமத்தையோ கிருஷ்ணநாமத்தையோ சிவநாமத்தையோ எதையோ சேர்த்து 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 கர்மா பண்ணி ஃபுல் ஆக்கிடும். ஆச்சமியாக தான் இருக்குது. அதுக்கு கேசவாய நமஹா சொல்லணுங்கிறதெல்லாம் அடுத்தாப்பில் எதனால் வந்ததுங்கிறது காரணம் இருக்குது. மதுசூதனாங்கிற வார்த்தை என்னைக்கு வந்தது சொல்லுங்க?
துவாபரத்தில் தானே வந்தது. திரேதாயுகத்தில் எப்படி சந்தியானம் பண்ணா? ஏன் இந்த நாமத்தெல்லாம் கலியில் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணினேன்? ஏன்னா கலியில் எதுவும் யதோக்தம் பண்ண முடியலை அப்படின்னு ஆச்சாரியாளுக்கே புரியும், வியாசருக்கே தெரியும். அதனால எல்லாத்துலேயும் நாமத்தை கலந்து கொடுத்து தன் நாமத்தோடு அனுபவி அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை பூர்ணம் பண்ணியிருக்காளே. இது நாம விசேஷங்கிறத தெரிவிக்கிறதுக்கு வந்த அவதாரம் துக்காராம். துக்காராம் ஜகத்குரு துக்காராம் அவதாரம். மேற்கொண்டு அவருடைய சரித்திரத்தை நாளை தினம்